This is the largest, most complex, and challenging space telescope ever constructed. It will change our understanding of the universe and our place in it. The James Webb Space Telescope. நேரம் தெரியவில்லை, இடம் இதுவரையிலும் பெயரிடப்படவில்லை. இப்படி இருப்பது கிட்டத்தட்ட 1380 கோடி வருடத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு பெருவெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இதுவரையிலும் எங்கேயுமே வராத ஒரு பெருவெடிப்பு. அந்த பெருவெடிப்பில் நெபுலாக்கள் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்குது. நெபுலானா என்ன? வேறு எதுவுமே இல்லை, கொஞ்சம் கேஸ், கொஞ்சம் டஸ்ட், தூசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் டஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு மேகமாக மாறுது. இந்த மேகத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு விசையும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹீலியம், ஹைட்ரஜன் போன்ற பல வாயுக்கள் இதில் அடங்கி இருப்பதனால இந்த வாயுக்களினுடைய அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் நாளடைவில் நட்சத்திரம் அப்படிங்கிற பெயரில் அறியப்படுது. இதே நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் சூப்பர் நோவாக மாறி வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நெபுலா பல நெபுலாக்களாக மாறுகின்றன. இந்த நட்சத்திரம் வெடிக்கும்போது அங்கிருந்து பலவிதமான துகள்கள் வெளியேறுது. பல ஒளியாண்டுகள் பயணம் செய்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய எஞ்சிய பாகங்கள். அப்படி எஞ்சிய பாகங்கள் ஒவ்வொன்றாக உருண்டு உருண்டு ஸ்டார் டஸ்ட் இல்லாட்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய தூசிகள் இவை எல்லாமே சேர்ந்து பல கோள்களாக மாறுகின்றன. மறுபடியும் நெபுலாக்கள் வெடிக்கின்றன, நட்சத்திரங்கள் உருவாகின்றன, கிரகங்கள் உருவாகின்றன. இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரியில் நான் ஒரு வருடத்தை சொன்னேனே, 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. ஆனால் பெருவெடிப்பு நடந்த 10 கோடி வருடங்களுக்கு எந்த விதமான நிகழ்வும் நடக்கவில்லை. அதை டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் ஏஜுக்கு பிறகு ஒரு ஒளி தோன்றியது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் காஸ்மிக் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காஸ்மிக் விடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் டான் எப்படி உருவானது அப்படிங்கிறது இன்றளவும் விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஒரு கேள்விதான். சரி, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறியே, அப்படின்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும் நம்புறியா? ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்னதான் செய்யும்? என்ன மாதிரியான புகைப்படங்களை அனுப்பும்? ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்புக்கும் இந்த JWST அப்படிங்கிற டெலஸ்கோப்புக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1380 கோடி வருடத்துக்கு முன்னாடி இங்கே நேரமும் இல்லை, அதே மாதிரி காலமும் கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு பிக் பேங் இல்லாட்டி பெருவெடிப்பு அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொன்னோம். இந்த பெருவெடிப்பு நடந்த 10 கோடி வருடங்களுக்கு எந்த விதமான அசைவுகளும் இல்லை அப்படின்னு நம்பப்படுது. அசைவுகள் இருந்ததா அப்படிங்கிறத இனி விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் 10 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நெபுலாக்கள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த நெபுலாக்களுடைய ஃபோட்டோக்களை தான் இப்போ அடுக்கடுக்காக நாசா வெளியிட்டு வராங்க. இப்போ கடைசியாக ஒரு நெபுலாவினுடைய ஃபோட்டோ வெளியிடப்பட்டிருக்கு. அதில் ஒரு பீக் காணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பீக்கினுடைய அளவு மட்டும் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரீனா நெபுலா அப்படிங்கிற அந்த நெபுலாவில் ஒரே ஒரு ரீஜியன் NGC 3324 அப்படிங்கிற ரீஜனில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை எடுத்து அனுப்பினது எல்லாமே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். நான் சொன்ன அந்த பீக் மட்டுமே 7 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியாண்டுகள்னா ஒளி, அதாவது வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, லைட். இந்த லைட் ஒரு நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அப்படின்னா வருடத்திற்கு சுமார் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணிடும். இப்படி வருடத்திற்கு ஒளி செல்லக்கூடிய இந்த கிலோமீட்டர் இல்லாட்டி இந்த டிஸ்டன்ஸை தான் ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சின்ன பீக் நம்ம பார்க்குற அந்த சின்ன பீக்கை நம்ம அடைய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 7 ஒளியாண்டுகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நெபுலாக்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மேகம் அப்படின்னு சொன்னாலும் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால் இவ்வளோ துல்லியமாக இந்த நெபுலாக்கள் இல்லாட்டி பலவிதமான ரீஜன் முதல் முறையாக JWST அப்படிங்கிற இந்த டெலஸ்கோப் அனுப்பின அந்த இமேஜ், ஹபுள் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் கூட அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பலவிதமான வித்தியாசம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம்.
இந்த நெபுலாக்கள் அப்படிங்கிறது ஒரு மேகம். அந்த மேகத்துல நிறைய வாயுக்கள் இருக்கு, ஸ்டார் டஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்றோடு உரசும் போதோ இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய வாயுக்கள் வினைபுரியும் போதோ ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது தோன்றுது. அந்த வெளிச்சம் அப்படிங்கிறத சுற்றி எப்பவுமே ஒரு கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய கருந்துளைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். விஞ்ஞானிகள் புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியான ஈர்ப்பு விசைகள் இந்த நெபுலாக்களிலும் இருக்கும். ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் வினைபுரிந்து அது ஒரு சக்தியாக மாறி இல்லாட்டி ஒரு வெப்பமாக மாறி வெளிச்சமாக மாறி அது நட்சத்திரமாக உருப்பெறுது. ஸோ நெபுலாக்களை நட்சத்திரத்தினுடைய நர்சரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் நட்சத்திரம். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னா இந்த சூரியனும் ஒரு நெபுலாலேருந்து உருவான நட்சத்திரம் தான். சரி, இப்படி நட்சத்திரம் உருவாயிருச்சே, இந்த நட்சத்திரம் மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் வினைபுரியும் போது பலவிதமான தனிமங்களும் உருவாகுது. லித்தியமாக இருக்கலாம், இல்லாட்டி அயனாக இருக்கலாம். இந்த மாதிரி பல தனிமங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஒரு கட்டத்தில் எல்லா நட்சத்திரத்துக்கும் இறப்பு அப்படிங்கிறது இருக்கு. சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இறப்பின் போது இந்த நட்சத்திரம் என்ன செய்யுதுன்னா வெடித்து சிதறுகிறது. அப்படி வெடித்து சிதறும் போது இந்த நட்சத்திரத்துக்குள்ள பெரிய அளவு தனிமங்கள் உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த தனிமங்கள் இல்லாட்டி இந்த நட்சத்திரம் வெடிச்சு கிட்டத்தட்ட 100 ஒளியாண்டுகள் வரை பயணம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த தனிமங்கள் சுத்தி விண்வெளியில இந்த பிரபஞ்சத்துல சுத்தும் போது அதுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய கிராவிட்டி எல்லாம் சேர்ந்து அது ஒரு கிரகமா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் பல கிரகங்கள்லயும் வைரங்கள் கூடுதலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, தங்கம் கூடுதலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஏன் தங்கமழை பெய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கு, இல்லையா தாதுக்கள் நிறைய இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெபுலா நட்சத்திரமாக ஃபார்ம் ஆகுது. நட்சத்திரம் சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வழியாக வெடித்து சிதறுது. அந்த சூப்பர் நோவாலேருந்து சிதறின பீசஸ் அப்படிங்கிறது சின்ன கோள்களாகவோ இல்லாட்டி விண்வெளி கழிவுகளாகவோ மாறுகின்றன. இப்படி வெடித்து சிதறக்கூடிய அந்த நட்சத்திரம் வழியாக அடுத்த நெபுலாக்கள் தொடங்கும். இதே மாதிரியான நட்சத்திரங்கள் மறுபடியும் பிறந்து இறந்து இப்படி நெபுலாக்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக விரிந்து கொண்டே போகிறது அப்படிங்கிற பல கண்டுபிடிப்புகளுக்கு விஞ்ஞானிகள் வந்தாங்க. ஸோ பிரபஞ்சம் விரிவடைகிறது. இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சு? இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பிக் பேங்குக்கு பிறகு என்னவாக இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காகத்தான் JWSTயை நம்ம விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். ஸோ JWSTயில் அப்படி என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஹபிள் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பு தான். ஓகே, இப்போ JWST மட்டும்தான் நம்ம விண்ணில் செலுத்தி இருக்கோமா, இல்லை ஹபிள் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை மட்டும்தான் விண்ணில் செலுத்தி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான டெலஸ்கோப்பை விண்ணில் செலுத்தி இருக்கிறோம். அதில் 61 டெலஸ்கோப் அப்படிங்கிறது செயலிழந்து விட்டது. இப்போ அது செயல்முறையில் இல்லை. ஆனால் மீதம் இருக்கும் 30 டெலஸ்கோப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான டெலஸ்கோப் அப்படிங்கிறது விண்ணில் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய வேலைகளை கொஞ்சம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, நான் சொன்ன மாதிரி நெபுலாக்கள் இருந்து நட்சத்திரம் உருவாகுது. இந்த நட்சத்திரத்தை சுற்றி கோள்கள் அப்படிங்கிறது சுழல ஆரம்பிக்கின்றன. இப்போ நம்முடைய அந்த சூரிய குடும்பத்தை எடுத்துக்கலாமே. சரி, இதே மாதிரி பல சூரிய குடும்பம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த சூரிய குடும்பத்தை உள்ளடக்கிய கேலக்சி அப்படிங்கிறது இதே மாதிரி பல கோடி கேலக்சிஸ் அப்படிங்கிறதும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம சூரிய குடும்பம், சூரியன், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாதிரியே நம்ம கிட்ட வேற ஏதாவது ஒரு நட்சத்திர குடும்பம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஆல்பா செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தூரம் எவ்வளவு தெரியுமா? 4 ஒளியாண்டுகள். ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா 4 ஒளியாண்டுகள் எவ்வளவு தூரம் நம்ம பயணம் செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெபுலால இருந்து தான் வந்திருப்போம்னு சொன்னோமே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாவது நெபுலாக்கள் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம். அதுக்கு பெயர் ஹெலிக்ஸ் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெலிக்ஸ் நெபுலாவுக்கு நம்ம போகணும்னா 700 லைட் இயர் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நெபுலாக்கள் அப்படிங்கிறது தான் இப்போ புகைப்படம் எடுத்து தள்ளுது இந்த JWST அப்படிங்கிற டெலஸ்கோப். ஸோ JWST இவ்வளோ துல்லியமாக புகைப்படம் எடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. டோப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட் ஷிஃப்ட்னா என்ன? இல்லை நமக்கு தெரிகிற அந்த எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கணுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது சைரனை போட்டுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளை கடந்து செல்கிறது. ஆம்புலன்ஸினுடைய அந்த சைரனுடைய சவுண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரே கான்ஸ்டன்ட் தான். ஆனால் தூரமாக இருக்கும்போது அந்த வேவ் இல்லாட்டி அந்த ஆம்புலன்ஸ் அந்த சைரனுடைய சப்தம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாகவும், கிட்ட வரும்போது
ரொம்ப கூடுதலாகவும் நம்முடைய காதுகளுக்கு வருவதற்கான காரணம் அந்த சவுண்ட் வேவினுடைய வேவ்லென்த். நம்ம கிட்ட ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த சவுண்ட் வேவினுடைய வேவ்லென்த் ரொம்ப சீக்கிரமா நம்முடைய காதுகளில் வந்து விழுகிறது. ஆனால் அதன் பிறகு ரொம்ப தூரங்களை இந்த சவுண்ட் வேவ் அப்படிங்கிறது கடக்கும்போது அதனுடைய வேவ்லென்த்தில் சின்னதாக ஒரு ஷிஃப்டிங் அப்படிங்கிறது நடக்குது. இதே மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒளி லைட் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வேவ்லென்த்திலும் பல மாற்றங்கள் நடக்கின்றன. இனிஷியலா அல்ட்ராவயலட் ரேஸாக தான் இருக்கும். அப்படியே நம்ம அந்த ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து பார்த்தோம்னா கடைசியா இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள், அப்படி இல்லைன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருள் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை சுற்றி என்ன வரும், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து இன்ஃப்ராரெட் வர எப்போது வரும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கால்குலேஷன் வழியாக நம்மளால் சொல்ல முடியும். அந்த கால்குலேஷனை மையப்படுத்தி இந்த ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது எப்போது ஏற்படும் அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருந்தால் ரெட் ஷிஃப்ட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய வயது என்ன, அந்த ஒளி எங்கிருந்து வருது, அது நெபுலாவா அப்படின்னா அந்த நெபுலாவினுடைய வயது என்ன, அந்த நெபுலாவா இருந்தா அது கிட்டவே நட்சத்திரங்கள் இருக்கிறதா, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த JWST-ஆல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த JWST மிகப்பெரிய அளவு காலப்பயணத்தை செய்ய போகுது. நாம் எல்லாமே காலப்பயணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நம்ம பார்க்கிறோமே சூரியன், அது நம்ம பார்க்கிற அந்த சூரியனா கிடையாது. நம்ம பார்ப்பதற்கு 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன் தான் அங்கிருந்து வர்ற ஒளி நம்ம கண்ணில் படுவதற்கு 8 நிமிடங்கள் தாமதமாகிறது. அப்படின்னா 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூரியனை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அங்கேயே நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா நிலவை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 செகண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் காலப்பயணம் செஞ்சு தான் நிலவை எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட லைட் இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒவ்வொரு கிரகத்திலும், ஒவ்வொரு நெபுலாக்களிலும், ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை நம்மளால் கேப்சர் செய்ய முடிந்தது என்றால், அதை பிடித்து அதை ஒரு புகைப்படமாக மாற்ற முடியும் என்றால், அதை வச்சு அந்த லைட் சோர்ஸினுடைய ஏஜ் என்ன, டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். அந்த வேலையை தான் JWST செய்யுது. நம்ம கண்கள் எப்படி ஒரு பல்ப் ரவுண்டா இருக்கு இல்ல டியூப்லைட் நீளமா இருக்கு அப்படிங்கிறத உணர்கிறது. ஏன்னா அந்த ஒளியை நம்ம சேமித்து நம்ம கண்கள் அதை ப்ராசஸ் பண்ணி இந்த ஷேப்ல இருந்து இந்த ஒளி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் போது ஓகே இது ரவுண்ட்ல இருக்கு, இது நீளமா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறதும் ஒளிகளை, கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு ஒளிகளை சேமித்து வைக்கிறது. அப்படி சேமித்து வைக்கக்கூடிய அந்த ஒளியை ஒரு பிக்சரா மாற்றும் போது நமக்கு இன்னைக்கு JWST அனுப்பின அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி எடுக்க தொடங்கின இமேஜ் தான் நமக்கு இப்போ நாசா வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அதை ப்ராசஸ் பண்றது அவ்வளோ ஹியூஜ் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன அந்த பெர்க், அந்த நீளமான இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு 7 ஒளியாண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது நாசா இப்போ வெளியிட்டு இருக்கும் ஒவ்வொரு நெபுலாவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரீஜனாக இருக்கலாம், அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இல்லை அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் நமக்கு பிடிக்கும். ஸோ இந்த உலகத்துக்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு JWST செய்ய போகும் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்க போகுது. பல கதவுகள் திறக்கப்பட போகின்றன. ஆனால் JWST என்பது சாதாரண ஒரு விஷயமா? யாரோ விட்டு போன இடத்தை JWST மீண்டும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. சொல்லப்போனால் ஹபிள் தொலைநோக்கி எந்த இடத்துல நின்னதோ அந்த இடத்திலிருந்து திரும்ப வந்திருக்கிறது JWST. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான விஞ்ஞானிகள், 75,000 கோடி ரூபாய் பொருட்செலவு, 20லிருந்து 30 வருடங்கள் எடுத்திருக்கு இந்த JWST அப்படிங்கிற இந்த டெலஸ்கோப்பை நம்ம விண்ணில் செலுத்துவதற்கு. ஆனால் இதனுடைய பயன் என்னவாக இருக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கு ஹபிள் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கியை கொஞ்சம் உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பார்ட்டில் ஹபிள் தொலைநோக்கி ஏன், எப்படி, எதற்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ JWSTயில் பாகம் 1 தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஆனால் இந்த சீரீஸ் ஒரு 3லேருந்து 4 எபிசோடு தான் இருக்க போகுது. அந்த சீரீஸ் முடியும் போது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப் என்ன, ஏன் ஸ்பேஸில் இந்த டெலஸ்கோப் செலுத்தப்படுகிறது, ஹபிள்னா என்ன, JWSTயால் என்னென்ன செய்ய முடியும், காலப்பயணம் சாத்தியமா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதிலாக இருக்க போகுது. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த 4 வீடியோக்களும் தமிழ் பொக்கிஷத்தில் வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய சயின்டிஃபிக் நேம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 1க்கு 2 முறை இல்லாட்டி 3 முறை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும்.
உங்களுக்கு புரியறதை விட உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய மாணவர்களுக்கு இது ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட இந்த வீடியோவை காண்பித்து இதனுடைய தொடர் பாகங்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். சரி, அடுத்த பார்ட் போறதுக்கு முன்னாடி ஹபிள் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமும் JWSTயில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் பார்த்து விடுங்கள். இதுல எவ்வளவு கிளாரிட்டி வித்தியாசம் இருக்கு, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.